ஸோ இப்போ நீங்கள் அனுப்பிச்ச ரிப்போர்ட் வந்து இதுதானா? ஒரு நிமிஷம் ஃபோட்டோஷாப் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸல் வந்து என்னோட விண்டோஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நான் இங்கேயே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுதான் நீங்கள் வந்து டொமைனை தரடி பேஜை தரடி செக் பண்ணது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த கீவேர்டுக்கு செக் பண்ணீங்க? வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஓகே, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது business.adobe.com 96 இருக்குது, ஆரக்கல் 93 இருக்குது, சேல்ஸ் மெனாகோ அப்படின்னு இருக்குது 971, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி இங்கே பார்த்தீங்களா, இது மட்டும் 29 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஓரளவுக்கு பீட் பண்ணலாம். எது இல்லை மோஸ்.காம்ன்றது தனியாக ஒரு சாஃப்ட்வேர். அது ஹெச்எஃப் மாதிரி, அது தனி சாஃப்ட்வேரு. அது நமக்கு தேவையில்லை. இங்கே இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க டொமைன் அத்தாரிட்டி மட்டும் செக் பண்ணீங்கன்னா போதும். இல்ல நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, ஹெச்எஃப் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஏன்னா இது எல்லாமே டொமைன் அத்தாரிட்டி பேஜ் அத்தாரிட்டி தான் வருது. நமக்கு டொமைன் அத்தாரிட்டி அதுதான் டூல் பை டூல் டிஃபரன்ஸ் வரும். இப்போ ஹெச்எஃப்லேயே ஒரு மாதிரி வரும், மோஸ்லேயே ஒரு மாதிரி வரும். இப்போ ஒன்றுமே இல்லை, பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வந்து ஹெச்எஃப்ல வந்து ஒரு 21 என்னமோ தான் வரும், 21 22 தான் வரும். அதே மோஸ்ல போட்டிங்கன்னா 55 வரும். ஓகேங்களா? அது ஏன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு ஒர்க் பண்ணோம். அது வந்து மோஸுக்கு மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து ஒருத்தங்கிட்ட நாங்கள் கொடுத்துருந்தோம் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோஸில் செக் பண்ணால் 55 வர மாதிரி பண்ணி விட்டாங்க. பட் ஹெச்எஃப்ல 18 21 இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ரியல் வந்து ஹெச்எஃப் தான். ஆமாம், நீங்கள் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இல்லை நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் இதில் செக் பண்ணால் போதும், இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது ஓரளவுக்கு ஹெச்எஃப் வந்து அக்யூரேட்டாக தான் இருக்கு நான் செக் பண்ண வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி.in. ஸோ 29 இருக்குது. இதை நம்ம ஈஸியாக பீட் பண்ணலாம். ஓரளவுக்கு உடனே பீட் பண்ணிட முடியாது. இப்போ அதுக்குமே ஒரு 1 இயர் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே வந்து ஹையாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நம்மளோட கீவேர்டு கிடையாது. நம்மளோட கீவேர்டு என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர், ஏஜென்சி இன் பெங்களூர், சர்வீசஸ் இன் பெங்களூர். இதுதான் நம்மளோட கீவேர்டு. ஓகேங்களா? இப்போ ஸோ இங்கே வந்து நான் கிளியராக சொல்லியிருப்பேன், இது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி சார்ஜஸ் பண்ணணும், எவ்வளோ சார்ஜஸ் பண்ணணுன்றது நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதுதான் 3 to 5 பேட்ச் இல்லையா? ஸோ 3 to 5 பேட்ச். இப்போ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கும். நீங்கள் 3 பேருமே வந்து அந்த டாஸ்க் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கொடுத்துடணும். நான் வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். டாஸ்க் என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா ஜோதி? ஓகே சார். ஆமாம், இதுதான் டாஸ்க்கு. இல்லை, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல டாஸ்க்கை, இனிமேல் தான் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. எந்த மாதிரி கீவேர்டு எடுக்கணுன்றது நம்ம இங்கேயே பார்த்தாச்சு. ஓகேங்களா? வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறமா இந்த வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நம்ம எடுக்க வேணாம். ஸோ ப்ராப்பராக நம்மளுக்கு கீவேர்டு லோக்கல் பேஸ்டு கீவேர்டில் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து வெப்சைட் பிளானிங்னு நான் ஒன்று போடுறேன். வெப்சைட் பிளானிங்னா என்னன்னா, இப்போ நம்ம வெப்சைட்ல என்னென்ன பேஜஸ் வருது அப்படின்றத நம்ம பிளான் பண்றது. இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணா இங்க வந்து கோர்சஸ்ன்னு தனியா இருக்குது, தெரியுதுங்களா?
கோர்சஸ்ன்னு தனியாக இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுன்னு தனியாக இருக்குது, எல்லாமே பேஜஸ் டிஃப்ரெண்ட் பேஜஸ் தனியாக இருக்குது. அதே மாதிரி நான் பேக் போகிறேன், அபவுட் அஸ் இருக்குது, கான்டாக்ட் அஸ் இருக்குது. ஸோ கான்டாக்ட் அஸ் எல்லாமே செப்பரேட் பேஜில் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே பேஜில் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்தால் ஸோ சர்வீசஸ்ன்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட வெப்சைட்டை பிளான் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா ஜோதி? இப்போ நான் வந்து என்னோட டாஸ்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் இதை பிளான் பண்ணுறேன். இப்போ உங்களோட வெப்சைட்டுக்கு என்னவோ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ வெப்சைட் பிளானிங்னா ஒரு வெப்சைட்ல எத்தனை பேஜ் வரும்? ஹோம் பேஜ் ஒன்று வரும், கரெக்டா? எஸ் சார். அபவுட் அஸ் பேஜ் வரும், அப்புறம் வேற என்ன வரும்? சர்வீசஸ் வரும், அப்புறம் ப்ராடக்ட்ஸ் இருந்தா ப்ராடக்ட்ஸ் வரும், பிளாக், கான்டாக்ட். கான்டாக்ட் அஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட்டுக்கான பேஜ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சர்வீஸ்க்கான கீவேர்டு, அதாவது சர்வீஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ என்னோட வெப்சைட் பிளானிங் வந்து சும்மா ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். டிஜிட்டல் பிரகாஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டொமைன் இல்லை, சும்மா ஒரு கிளாஸ் பர்பஸ்க்காக நான் இதை நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டிஜிட்டல் பிரகாஷ் சர்வீசஸ் நான் என்ன பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கரெக்டுங்களா? இதுதான். இப்போ உங்களோட சர்வீசஸ் என்ன? இன்டீரியர் டிசைன், அப்புறம் வேற என்ன இருக்குது? ஃபேஷன் டிசைனிங். ஸோ இப்போ இங்கே நான் எப்படி பண்ணியிருக்கணும், இதே மாதிரி தான் நீங்களும் ஒரு ஷீட் எடுத்து தனியாக வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ் இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சர்வீசஸில் என்னென்னலாம் கொடுக்குறேன், இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துட்டேன். சர்வீசஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு எப்படி இப்போ நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், நமக்கு இது உள்ள என்னென்ன சர்வீசஸ், ஸ்பெஷலாக நீங்கள் 2 பேரும் பிகினர், இதில் வேற என்னென்ன சர்வீசஸ் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதில் போயிட்டு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஆமாம், இப்போ சர்வீசஸ் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? கிளைண்ட்டுக்கிட்ட தானே கேட்கணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு, அவங்களுக்கு வெப்சைட் பண்ண போகிறீங்க, எஸ்இஓ பண்ண போகிறீங்க, அப்போ யார்கிட்ட போய் கேட்பீங்க? கிளைண்ட் கிட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம என்ன, ஆனால் ஒரு கிளைண்ட்டுக்கு தெரியாமல் இருக்காது, அவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் எப்படிங்க கம்பெனி வச்சு நடத்த முடியும்? படிச்சவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் இதா இருக்கிறவங்க, கிராம சைடு இருக்கிறவங்க வந்து இப்ப எல்லாமே டிஜிட்டலா நம்ம இதுக்குள்ள வரலாம்னு நினைச்சிட்டு வரவங்க இருக்கிறவங்க செய்யலாம். இல்லை இப்போ நீங்கள் இப்போ ஒருத்தவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்னு உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாமலாம் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது, நம்ம கம்பெனிக்கு நம்ம பண்ணுற சர்வீசஸ்க்கு அதை போய் யூஸ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாமலாம் வந்து உங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை எப்படி கேட்க முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா அதை பற்றி என்னன்னே தெரியாமல் நம்மகிட்ட வந்து அந்த கேட்க முடியாது. கரெக்டுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் சர்வீசஸ். இது வந்து வெப்சைட் பிளானிங் நான் இங்கே மேலே போட்டுறேன். ஓகே, இப்போ சர்வீசஸ் என்ன பண்ணுறதுன்றது அவர் வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லுவார் ஒரு கிளைண்ட்டாக இருந்தாருன்னா. அதுமாரி நான் ஃபேஷன் டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார், இன்டீரியர் டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் இப்படின்னு எதனா ஒன்று சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அது சொல்லுவாங்க, ஏன்னா அதுவுமே தெரியாமல், அது கூட தெரியாமல் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார்னு வந்து சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுதான் இப்போ என்னோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்? கிளைண்ட் வந்து சொல்லிட்டார், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவீங்க? டீடைல்ஸ் மீன்ஸ் லொகேஷன் சர்வீசஸ்னா நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்கணும். ஓகே, என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்கணும். அவங்களுக்கு ஓகே கேட்கணும். அவங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க? ஐடியா வரவே மாட்டேங்குது. ஓகே, ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு தெரியாது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நான் ஸ்டார்ட் பண்ணணும் சார், அவ்வளோதான் தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட மணி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க, வேற எதுவும் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஏற்கனவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதில் போய் செக் பண்ணணும் அவங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். புரியுதா செல்வி? இப்போ நான் என்ன பண்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னைன்னு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ சென்னைன்னு போட்டால் பிராண்ட் ஸ்டோரி வராங்க, அடுத்தது இவங்க வராங்க, அடுத்தது ஆரஞ்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு இருக்கு. இப்போ இந்த 3 வெப்சைட்டையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 3 வெப்சைட்டையும் செக் பண்ணா இப்போ பாருங்க, இவங்க வந்து நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க தெரியுதுங்களா? இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட், இப்போ நம்ம இதுக்குள்ளலாம் போக தேவையில்ல. இங்கே என்ன கொடுக்குறாங்க? வெப்சைட் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக வெப்சைட் ஒன்று தேவைப்படும். கரெக்டா? எஸ் சார். வெப்சைட் டிசைன் சர்வீஸை நான் கொடுக்க போகிறேன். அடுத்தது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் தேவையா? சரி, எல்லாமே கொடு. இப்போ நான் என்னன்னு சொல்லிடுறேங்க, பிராண்ட் ஸ்டோரி இப்போ இவங்க கொடுக்குறாங்கன்னா எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு மொபைல் என்ன அவங்களுக்கு என்ன நமக்கு என்ன தேவையோ, ஆமாம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாருங்க, நான் டிசைன் போட்டால் இப்படி வருது, கண்டென்ட் போட்டால் இப்படி வருது, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, இவ்வளோ சர்வீஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே என்ன இருக்குது? இமெயில் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது, ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, லீட் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், பிபிசி சர்வீசஸ் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, எஸ்இஓவில் இங்கே எஸ்இஓ சர்வீசஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் சர்வீஸு. எஸ்இஓல இ காமர்ஸ் எஸ்இஓ, எஸ்இஓ ஆடிட் சர்வீஸ் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ அதே வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனி எடுத்துக்கலாம். ஃபேஷன் டிசைன் கம்பெனிக்கு நீங்கள் தேடணும். ஓகே, இன்டீரியர் டிசைன் கம்பெனி இன் பெங்களூர்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ சர்வீசஸ் போகிறேன், கிளிக் பண்ணுறேன். சர்வீசஸில் ஹோம் இன்டீரியர் டிசைன் இருக்குது, கமர்ஷியல் இன்டீரியர் டிசைன் இருக்குது, அப்புறம் வேற என்ன இருக்குது? அவ்வளோதான், 2 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்டீரியர் டிசைன் கம்பெனி மேக்ஸிமம் இன்டீரியர் டிசைன் மட்டும்தான் தருவாங்க, வேற எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் எதுவும் தரமாட்டாங்க. ஓகேங்களா? அதே இப்போ வந்து நம்ம ஃபேஷன் டிசைன் கம்பெனின்னு தேடி பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, வெப்சைட் நல்லா இருக்குன்றீங்களா? எஸ் சார். டிசைன் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா mindkey.in போட்டிருக்காங்க. இவங்களும் பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க தெரியுதுங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் ஃபேஷன் டிசைனிங்கும் பண்ணுறாங்க, ஃபேஷன் டிசைனர் மார்க்கெட்டிங். அதாவது வந்து இவங்க வந்து ஃபேஷன் டிசைனர் கிடையாது பாருங்க, ட்ரைனிங் இருக்குது, டெக்னாலஜி. இவங்க வந்து நம்மள மாதிரி ஒரு ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான் இவங்களுமே. அதுக்கு ஃபேஷன் டிசைனிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க.
வந்து ஃபேஷன் டிசைனிங்க்கு நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண பாருங்க. ஃபேஷன் டிசைனர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இருங்க எது இல்லைங்க, இதுவும் ஏஜென்சி தான். ஆனால் ஏஜென்சி தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். ஏஜென்சினா அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான். இந்த கம்பெனிலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். இவங்க பாருங்க, ஃப்ளேம்பாயண்ட் மார்க்கெட்டிங் ஃபார் ஃபேஷன். இவங்களும் அதே தான். இவங்களும் மார்க்கெட்டிங் ஃபேஷன் டிசைனருக்கு மார்க்கெட்டிங் தான் பண்ணுறாங்க. பாருங்க, இங்கே சர்வீசஸ் போனீங்கன்னா இங்கே ஒரு ஏஜென்சி ஆக்சுவலாக பாருங்க, பிராண்டிங் சர்வீசஸ் ஏஜென்சி. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஃபேஷன் டிசைனராக யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபேஷன் டிசைன் ஸ்டுடியோஸ் இன் பெங்களூர்னு இருக்காங்க. இந்த வெப்சைட் ரொம்ப பேசிக்காக தான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதில் போயிட்டு சர்வீசஸ் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். பட் இவங்க இந்தியா ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளாஸ் ரூம் கோச்சிங், ஆன்லைன் கோச்சிங், இந்த மாதிரி கோச்சிங்கும் கொடுக்குற மாதிரி தெரியுது. எஸ், இது வேண்டாம், இருங்க. தைரியா டிசைனர் ஸ்டுடியோ பொட்டிக்னு இருக்கு. லெட்ஸ் சி. இப்போ பாருங்க, இது ஓரளவுக்கு ஃபேஷன் டிசைனிங்ல வருது. அப்போ இவங்க சர்வீசஸாக என்ன கொடுக்குறாங்க? ஆப் சாரி, அப்புறமா இது என்னன்னு தெரியல, ப்ளவுஸ் எனக்கு தெரியாது, கவுன் கிட்ஸு, அப்புறம் பிரைடல் வேரு. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கலாம் அவங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. அதை வச்சு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிக்கலாம். அது அவங்களோட கோர்ஸ், ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ். ஓகேங்களா, அவங்க கோர்ஸ் அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன் என்னென்ன அனலைஸ் பண்ணணும்னு. பட் இங்கே வந்து எல்லா சர்வீஸும் நீங்கள் இப்போ யாரோ ஒருத்தங்க கொடுக்குறாங்க, அவங்க சர்வீசஸ் அப்படியே கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பிராண்ட் ஸ்டோரி வந்து நிறைய காமிச்சாங்க, நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு வெப்சைட் டிசைன் கொடுக்கலாம். அடுத்தது வேற என்ன இருக்குது? எஸ்இஓ கொடுக்கலாம், சோஷியல் மீடியா, மார்க்கெட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் பெய்ட் ஆட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ரெண்டு பில்லர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது. ஒன்று சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், இன்னொன்று சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு நான் சொல்லியிருந்தேன். வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், எஸ்இஓ கொடுக்கலாம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கொடுக்கலாம். அடுத்தது இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் எல்லா கம்பெனிக்கும் தேவைப்படாது, ஸ்பெஷல் லோக்கல் கம்பெனிலாம் அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்கலாம்? நம்ம இன்னொரு ஆப்ஷன் லோக்கல் எஸ்இஓ கொடுக்கலாமா? இப்போ பெய்ட் ஆட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் இங்கே வந்துடும். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா நல்லா பாருங்க, இங்கே ஏதாவது ஒரு வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எல்லா சர்வீஸையும் ஒரே பேஜில் கொடுக்க மாட்டாங்க. எல்லா சர்வீஸையும் ஒரே பேஜில் கொண்டு போய் டம்ப் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு பேஜ் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் காட்டுறோம் பாருங்க. சர்வீசஸில் இவ்வளோ இருக்குதா இந்த வெப்சைட்டில்? இப்போ நான் லீட் ஜென்ரேஷன் சர்வீஸ்ன்னு போகிறேன். பேப்பர் கிளிக்னா என்ன? பிபிசி அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கூகுள் ஆட்ஸ். அடுத்து எஸ்இஓன்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எல்லாமே பாருங்க டிஃப்ரெண்ட் பேஜில் வருது, தெரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் பேஜ். டாப் லீட் ஜென்ரேஷன் ஏஜென்சி, கெட் மோர் குவாலிட்டி லீட்ஸ் வித் வெர்போயான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஜ், அடுத்தது பேப்பர் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இது தனி பேஜ், நல்லா பாருங்க, செப்பரேட் பேஜ். நல்லா பாருங்க, இதுவும் செப்பரேட் பேஜ். இங்கே என்ன எஸ்இஓ கம்பெனின்னு இருக்குது. எஸ்இஓ கம்பெனி டாப் ரேட்டட் எஸ்இஓ ஏஜென்சி இன் சென்னை,
அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்பனா நாம இங்க என்ன போட்டு வச்சிருக்கோம்? இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்பனா நாம இங்க என்ன போட்டு வச்சிருக்கோம்? தனித்தனியா நம்ம சர்வீசஸை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ தெரியுங்க. என்னுடைய சர்வீஸ் வந்துட்டு வேற வேற தனித்தனியா ஓப்பன் ஆகுற மாதிரி. ஆமா, இப்ப இங்க பாருங்க, தனித்தனி பேஜஸ் இது. அதான் வந்து வெப்சைட் வந்து எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னா, பாருங்க, இது ஹோம் பேஜ், இது ஹோம் பேஜ், ஓகேங்களா? இது அபவுட் அஸ், அடுத்தது சர்வீசஸ். இப்படிதானே மெனு வரப்போகுது. அடுத்தது பிளாக் வரும். பிளாக்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி, நம்ம அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அதை. அப்புறம் கான்டாக்டர்ஸ். இவ்வளவுதான் ஒரு பேசிக்கான ஒரு சைட்டுக்கு இவ்வளவுதான் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப சர்வீசஸ் கீழே எஸ்இஓக்கு ஒரு தனி பேஜ், அடுத்தது வெப்சைட் டிசைன் ஒரு தனி பேஜ், அடுத்தது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், லோக்கல் எஸ்இஓ. சும்மா இந்த மாதிரி ஒரு இதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஒரு பேஜ்ல கீவேர்டை டார்கெட் பண்ணோம்னா நல்லா பாருங்க, இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இது என்ன பேஜ்? லீட் ஜென்ரேஷன் பேஜ்னு இருக்குது. ஓகேங்களா? கூகுள் எப்பயுமே இதை ரீட் பண்ணும். இந்த பேஜ் எதுக்கான பேஜ்? கூகுள் எப்பயுமே இதை ரீட் பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான ரேங்கிங் கொடுப்பாங்க. நான் இங்கே லீட் ஜென்ரேஷன் சர்வீசஸ் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு, இது கீழே வந்து எஸ்இஓ கம்பெனி இன் பெங்களூர், சாரி எஸ்இஓ கம்பெனி இன் சென்னை, பெஸ்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன் சென்னை, மொபைல் ஆப் அட்வர்டைஸ்மெண்ட், இப்படி போட்டோன்னா எப்படி இருக்கும் அது? அப்படி போடலாம். எந்த பேஜில் போடலாம்னு அதை காமிக்கிறோம் பாருங்க. ஹோம் பேஜில் போடலாம். நீங்கள் ஹோம் பேஜில் இங்கே போட்டிருக்காங்களா, வெப் டெவலப்மெண்ட், எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிராண்டிங். ஸோ இது வந்து ஹோம் பேஜில் நம்ம போடலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு, இப்போ நான் இங்கே ஆட் இ காமர்ஸ் நான் கிளிக் பண்ணி உள்ளே வரேன்னா அங்கே இ காமர்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கஸ்டமருக்கு நான் காட்டணும். இங்கே எடுத்து போய் நான் எஸ்இஓவும் பண்ணுறேன், நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறேன், அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தனித்தனி பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு சர்வீஸும் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தோம். ஒரு ஒரு சர்வீஸும் ஒரு பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்ட் பேஜில் தான் நம்ம டார்கெட் பண்ணி ரேங்க் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு சீட் கீவேர்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ எஸ்இஓ சர்வீசஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்இஓ சர்வீசஸ்க்கு நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ அங்கே என்ன மெயின் கீவேர்டு என்னவா இருக்கும்? எஸ்இஓ சர்வீஸ் நான் கொடுக்குறேன். எங்கே கொடுக்குறேன்? சென்னையில் கொடுக்குறேன். இப்படி தானே இருக்கும். பட் இப்போ இந்த ஒரு கீவேர்டு மட்டுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து மெயின் கீவேர்டாக வச்சுக்கிட்டு வேற சீட் கீவேர்டு எல்லாத்தையும் நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இப்படி பண்ணலாமா பாருங்க. எஸ்ஏ கம்பெனி இன் சென்னைனே போடுறேன். அடுத்தது வேற என்ன இருக்குது? எஸ்ஏ சர்வீசஸ் சென்னை. இப்போ இதுக்கு தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிடலாமா? இதுக்கு தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாமா? இல்லை நான் உங்களுக்கு கேட்குறேன், பண்ணலாமா வேணாமா? ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ஓகே, நீங்க சொல்லுங்க ஜோதி. தனியா பேஜஸ் வேண்டாம், அந்த எஸ்இஓ கீழே தான் இதெல்லாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எஸ்இஓ பத்தி, இப்போ எஸ்இஓ கம்பெனி சென்னைன்னு போட்டா அதை பத்தின எத்தனை கீவேர்டு பீப்புள் தேடுறாங்களோ, அது எல்லாமே ஒரே பேஜ்ல தான் கொண்டு வரணும். அப்ப யாராவது கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா பாருங்க, இப்ப
இது பேப்பர் கிளிக். கஸ்டமர் யாரோ உள்ள வந்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கணும். இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் போட்டோம்னா கஸ்டமருக்கு யூசருக்கும் கன்ஃபியூஷன் ஆகும், கூகுளுக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த கீவேர்டை நான் ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷன் இங்கே நான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஏ ஃபுல் சர்வீஸ் டிஜிட்டல் இன்னோவேஷன் பார்ட்னர். பேப்பர் கிளிக்னு இருக்குதா, பிபிசி மாடல்னு இருக்குதா, திரும்ப பேப்பர் கிளிக்னு இருக்குதா, பேப்பர் கிளிக். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கீவேர்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த பேஜுக்கு ரேங்க் பண்ணுறதுக்காக. புரியுதுங்களா? இப்போ கீழே வந்தீங்கன்னா திரும்ப பேப்பர் கிளிக்னு இருக்குதா, ரிப்பீட்டடாக இருக்கு பாருங்க. ஸோ அங்கே என்ன டார்கெட் பண்ணுறாங்க, இந்த பேஜ் எனக்கு பேப்பர் கிளிக்குக்காக ரேங்க் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் சார் இந்த மாதிரிலாம் போடுறாங்க, ஒரே பேஜில் போட்டுட்டு போகக்கூடாதா அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ இங்கே நம்ம வந்து இங்கே தான் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர், சென்னைன்னு வந்தது. இப்போ நான் எஸ்இஓ கம்பெனி சென்னைன்னு போடுறேன். ஸோ சென்னைன்னு போட்டால் இப்போ பாருங்க, இங்கே வந்திருக்கு, இது வேணாம். நம்ம இப்போ பண்ணுறது லோக்கல் எஸ்இஓ கிடையாது, அதனால இது வேணாம். அப்படியே கீழே வந்தால் இங்கே இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதை ஓப்பன் பண்ண எஸ்இஓ கம்பெனின்னு வருது. இதை நான் காப்பி பண்ணி நான் இங்கே கொண்டு போய் போட்டுடுறேன். இந்த பேஜோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, இது மெயின் டொமைனு, இதுக்குள்ள இது ஒரு செப்பரேட் பேஜ் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். இந்த சர்வீசஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரான்ச் ட்ரீ மாதிரி வந்து எஸ்இஓ ஒரு செப்பரேட் பேஜ், இது செப்பரேட் பேஜ், இது செப்பரேட் பேஜ், இது செப்பரேட் பேஜ். இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை நம்ம பிளான் பண்ண ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இப்போ இதே வெப்சைட்ல இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் இருக்குதா, அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து எஸ்இஓ கம்பெனி இன் பெங்களூர்னா அதில் எஸ்இஓ பற்றி மட்டும்தான் இருக்கணும். இதிலே நான் வந்து பிபிசி, கூகுள் ஆட், மெட்டா ஆட் இப்படி போட்டேன்னா கூகுளுக்கும் கன்ஃபியூஷன் ஆகும், யூசருக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? அதுமாரி கூகுளே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 4 to 5 கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க, ஒரே பேஜில், சிங்கிள் பேஜில். சில பேர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள், இங்கே வந்து எஸ்ஓ சர்வீஸ் சென்னை, எஸ்ஓ கம்பெனி சென்னை, எஸ்ஓ சர்வீஸ் சென்னை. இப்போ இதுக்கு செப்பரேட்டாக நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணால் கூகுளுக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி இருக்குது, நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கூகுளுக்கே ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வரும். என்ன இது எல்லாமே ஒரே மீனிங் தானே, 3 பேஜுமே ஒரே மீனிங் தான், ஆனால் எதுக்கு டிஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணிக்காங்க. பட் இப்போ கூகுள் என்ன பண்ணுன்னா, இதில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை மட்டும் ரேங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், மீதி ரெண்டுத்தையும் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடும். இல்லைன்னா கெனாபிலைசேஷன் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது, அது வந்துடும். கெனாபிலைசேஷன்னா இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது ரேங்க் ஆகும், மீதி ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும், கூகுளில் காட்டவே காட்டாது. ஓகே? ஸோ இது வந்து இன்னொன்று நான் சொல்கிறேன், கூகுளில் நம்மளுக்கு இந்த வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணால் கூகுளில் ஃப்ரீயாக தான் எல்லாமே பண்ணி தராங்க, நம்மளுக்கு இண்டெக்ஸ் பண்ணி தராங்க. இண்டெக்ஸ்னா என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வருது பாருங்க, இந்த மாதிரி வருது பாருங்க, இதெல்லாம் இண்டெக்ஸ் தான். 1 2 3 நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கூகுளில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது இண்டெக்ஸ் ஆகும், இண்டெக்ஸ் ஆகி அப்புறம் ரேங்க் ஆகும். இது நம்ம கூகுளுக்கு நம்ம எதனா காசு கொடுக்குறோமா? இந்த வேலை நம்மளுக்கு கூகுள் பண்ணி தராங்க இல்லைங்களா? இதுக்கு காசு கொடுக்குறீங்களா? எஸ்இஓ ரேங்க் பண்ணுறதுக்கும் எஸ்இஓவில் இப்போ கூகுளில் உங்கள் வெப்சைட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு கூகுள் நீங்கள் காசு கொடுக்குறீங்களா? இல்லை. அப்போ கூகுள் வந்து இதை ஃப்ரீயாக தானே பண்ணி தராங்க. அப்போ நீங்கள் ஃப்ரீயாக பண்ணும்போது நீங்கள் இதுக்கு ஒரு பேஜ், இதுக்கு ஒரு பேஜ், இதுக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணால் அவங்களுக்கு வேலை அதிகமாகும்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, கூகுளில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்இஓனா அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ், ஃபீடு கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே பேஜில் வச்சு கண்டென்ட் குவாலிட்டியை எழுதுங்கன்னு சொல்லிடுறாங்க. இது புரிஞ்சுதா? இப்போ நாம என்ன பண்ணணும், ஒரு வெப்சைட்டை பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம். நம்ம ஒரு வெப்சைட்டை பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும், கிளீனாக ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் என்ன, அந்த சர்வீசஸ்க்குள்ள இப்போ எஸ்இஓனா என்ன, வெப்சைட் டிசைன்னா என்ன,
அதுக்குள்ள என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வெப்சைட்டை பிளான் பண்ணணும். புரியுதா? புரியல. எது உங்களுக்கு புரியல? இப்ப அதாங்க இப்ப நம்ம வெப்சைட்ல என்னென்னலாம் சர்வீஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப எனக்கு இது மாதிரி நீங்க பண்றீங்களா? இப்ப பாருங்க, ஹோம் அபவுட் சர்வீசஸ், பிளாக், கான்டாக்ட் இதெல்லாம் காமன் தான். இதெல்லாம் காமன் தான் எல்லா வெப்சைட்டுக்குமே. ஓகே. பட் இங்க இப்ப இதுக்கு எஸ்இஓனா இதுக்கு தனியா கீவேர்ட் பண்ணணும். லோக்கல் எஸ்இஓனா அது எத்தனை பேர் தேடுறாங்க அப்படின்றது தனியா நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். இப்ப நாங்க வெப்சைட் டிசைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை எப்படி நம்ம போச்சு சேர்த்துக்கலாம்? சென்னை, திரும்ப இங்க சென்னை, இப்படி போட்டாலே நம்மளுக்கு என்னென்ன கீவேர்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? ஓகே. ஏதாவது டவுட் இருக்குதா? எது? இது எல்லாமே எஸ்இஓ கீவேர்டு தான். கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரே பேஜ்ல 4 to 5 கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணுங்க. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ சொல்லுங்க. இப்போ மெயினா கீவேர்டா பேஜுக்கு கொடுத்துட்டு அப்புறமா அந்த சீட் கீவேர்ட்ஸ் எல்லாம் கண்டென்ட்ல மிக்ஸ் பண்ணணும். எஸ் எஸ்ஏ கம்பெனி சென்னை, இதுக்கு யார் ரேங்க் ஆகிறாங்க பார்க்கலாம். நம்ம ஆள் இங்க ரேங்க் பண்றாரு, தெரியுதுங்களா? இந்த கீவேர்டுக்கு நம்ம ஆள் இங்க ரேங்க் பண்றாரு. இங்க ரேங்க் பண்றாங்களா? இங்க ரேங்க் ஆகுதா? அப்ப என்ன ஆகுது? இங்க எஸ்ஏ கம்பெனி சென்னை பாருங்க, அதே பேஜ் தான். எஸ்ஏ கம்பெனி சென்னை அதே பேஜ் தான். அப்ப நீங்க ஒரு பேஜ்ல மல்டிபிள் கீவேர்ட்ஸை நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் கீவேர்டு, மீதி எல்லாம் ஃபீட் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப உங்களோட சர்வீசஸ்க்கு நீங்க கீவேர்டு ரிசர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை வந்து நார்மலா வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் இதை ஷேர் பண்றேன் பாருங்க. நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இதை மாடலா வச்சு நீங்க உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். பட் கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு உங்ககிட்ட என்ன டூல் இருக்குது? டூல் எதுவும் இல்லை. நான் என்ன டூல் யூஸ் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல? கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணியிருந்தேன். கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணியிருந்தேன். செம்ப்ரஷ் யூஸ் பண்ணியிருந்தேன். கேட்டுங்களா? இப்போ உங்ககிட்ட என்ன டூல் இருக்குது பாருங்க. இது சம்டைம்ஸ் இது வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது 500 rupees கேட்கும். ஓகேங்களா? ஜோதி, நீங்க உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஷேர் ஆயிடுச்சா சார்? இல்ல ஒரு நிமிஷம், நான் ஸ்டாப் பண்றேன்.
இப்போ ஷேர் பண்ணுங்க. இப்போ கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ம் சம்டைம்ஸ் அவங்க 500 ருபீஸ் கேட்பாங்க. லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஒரு கூகுள் ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி வேணும். ஏதாவது ஒரு மெயில் ஐடியை லாகின் பண்ணுங்க ஜோதி. ஆல்ரெடி நான் லாகின் இது ஃபர்ஸ்ட். ஓகே, ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே சார். கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன என்ன பண்ணுறான்னு பாருங்க, அப்புறம் கூட பண்ணுங்க. சைன்இன் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நியூ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸ்விட்ச் அக்கௌண்ட்னா ஆல்ரெடி என்கிட்ட நிறைய அக்கௌண்ட் இருக்குது, அதில் எந்த அக்கௌண்ட்டு அப்படின்றது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது நியூ கூகுள் அக்கௌண்ட் தான் நியூ கூகுள் ஆட் அக்கௌண்ட். வெயிட் 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 எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே இருங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி நீங்கள் வந்து போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல சொல்ல ஒரு ஸ்டெப்பாக பண்ணுங்க. கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். இப்போ பிஸ்னஸ் வெப்சைட்டுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. பிஸ்னஸ் வெப்சைட் உங்ககிட்ட எதுவும் இல்லை இல்லைங்களா? இல்ல சார். நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. நல்லா கீழே வாங்க. கீழே எதுவுமே வேறு ஆப்ஷன் இவ்வளோ எதுவும்? தான் சார். ஓகே, அப்படியே இருங்க. இப்போ வெப்சைட்டுக்கு அங்கே பிஸ்னஸ் வெப்சைட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் மொபைல் ஆப்பு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க நம்ம குரூப்பில். இது அப்படியே இருக்கட்டும், இந்த பேஜ் எதுவும் பண்ணாதீங்க. நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் மாற்றினதுனால இந்த மாதிரி வருது. சைன்இன் கொடுங்க. சேம் பேஜ். சரிங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, பிஸ்னஸ் வெப்சைட்டே இருக்கட்டும். என்டர் லேண்டிங் பேஜ் URL இருக்கு பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா bangalore.digitalmarketing.com இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்க. அகேனா சார்? ஆமாம் ஆமாம், bangalore.digitalmarketing.com அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வாங்க, கீழே வாங்க. இதான்.
ஆமாம் ஆமாம், இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்களா இன்னும் தெரியல. இருங்க இருங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க, கீழே வாங்க. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், பேஜ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எடுத்துக்கிச்சு, தெரியுதுங்களா? லிங்க்டின் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிச்சு பாருங்கள். பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டரு, யூடியூபு எல்லாமே எடுத்துக்கிச்சு. ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஸ்கிப் 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 பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க ஃபுல்லா, ஸ்கிப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க. லீவ் கேம்பெயின் கிரியேஷன், லீவ் கேம்பெயின் கிரியேஷன். பில்லிங் போகுது, ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்தியன் ருப்பி, கீழே வாங்க, கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 500 ருபீஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஃபுல்லாக இருங்க இருங்க, ஃபுல்லாக கீழே வாங்க, ஃபுல்லாக கீழே வாங்க, மேலே போங்க. பேமெண்ட். இல்லை இல்லை இல்லை, ஃபுல்லாக மேலே போங்க, நான் சொல்கிறேன். பேமெண்ட் இண்டிவிஜுவல், கீழே வாங்க. ஒன்று ஒன்றா படிங்க. பேமெண்ட் மெத்தட், போஸ்ட்பே, ப்ரீபெய்டுன்னு சேஞ்ச் பண்ணுங்க. இங்க சார் அங்கே கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஆட் பேமெண்ட் அமௌண்ட்டுன்னு கேட்குது, அப்படியே இருங்க. ஒரு 500 டைப் பண்ணுங்க. கண்டினியூ கொடுங்க. கீழே வாங்க, ஐ அக்ரி இருக்குன்னு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. நோ, இது என்னன்னா உங்களுக்கு கூகுள் ஆட் கிரியேட் பண்ண தெரியலன்னா அவங்க கஸ்டமர் கேர் மாதிரி அவங்க கால் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி கிரியேட் பண்ணுறது. அது நோன் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுங்க பார்க்கலாம். ஃபுல் அட்ரஸ், அதை கிளிக் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க. உங்கள் ஸ்ட்ரீட் அட்ரஸ்லாம் கொடுங்க. அப்டேட் கொடுங்க. ஸ்டேட் வந்து கர்நாடகா. அப்டேட் இருங்க இருங்க, எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க, அப்படியே இருங்க. ஓகே, அதே ஓகே, சப்மிட் பண்ணுங்க.
பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே கேட்குறாங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பே வித் நெட் பேங்கிங், பே வித் நெட் பேங்கிங் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ஆட் கிரெடிட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி மெத்தட் எதுனா டெபிட் கார்டு தான். நீங்கள் ஒரு முறை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பாடுக்கு இருக்கும். உங்ககிட்ட எதனா கார்டு இருக்குதா? சார் நான் நெட் பேங்கிங் தான் பண்றேன். சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அது க்ளோஸ் பண்ணுங்க. லிவ். ஓகே, இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் அவங்க அமௌண்ட் கேட்கறது இல்லை, ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆட்லாம் ரன் பண்ண முடியாது. ஆட் ரன் பண்ணணும்னா அவங்க வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். வெரிஃபிகேஷன்லாம் பண்ணால் ஆட் ரன் பண்ண முடியும். இப்போ டூல்ஸ் போங்க, லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க டூல்ஸ். இப்போ பிளானிங் போங்க. பிளானிங் இப்போ உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் தானே? கீவேர்ட் பிளானர். கீவேர்ட் பிளானர் கீழே பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்கே இல்லைங்க, பிளானிங்னு ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. அது கீழே இருக்கு பாருங்க, கீவேர்ட் பிளான். காட் இட். சரி, கொடுங்க, க்ளோஸே கொடுங்க. டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ். உங்கள் கீவேர்டு என்ன? இப்போ நீங்கள் என்ன இன்டீரியர் டிசைன் இல்லைங்களா உங்களது? இப்போ நீங்கள் கீவேர்டு ரிசர்ச் பண்ணுங்க எப்படி பண்ணுறதுன்னு. பெங்களூர்லேயே போடுங்க. போட்டிங்கன்னா அவங்க வந்து என்னென்ன கீவேர்டு இருக்கோ அதெல்லாம் சஜஷனில் காட்டிடுவாங்க. ம் ஓகேங்களா? இப்போ என்னென்ன கீவேர்ட்ஸ் வருது தெரியுதுங்களா? பட் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு, நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. 100K to 10K, 1K to 100K இப்படி தான் வருது, எக்ஸாக்டான வால்யூம் இல்லை. கரெக்டுங்களா? இப்போ 1500, 2800 இந்த மாதிரி எக்ஸாக்ட் வால்யூம் கிடைக்கல. பட் நான் பண்ணும்போது எக்ஸாக்டான வால்யூம் கிடைச்சது. அது ஏன்னா உங்களுக்கு புது அக்கௌண்ட், நீங்கள் என்ன ஆட் எதுவும் ரன் பண்ணல. நீங்கள் ஆட் ரன் பண்ணாதான் அந்த கோர் இது வந்து அப்டேட் ஆகும். புரியுதுங்களா? ஆட் ரன் பண்ணாதான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். அக்யூரேட் எல்லா ஆப்ஷன்ஸ்ன்றத விட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அக்யூரேட்டான ஒரு டேட்டா, அக்யூரேட்டான ஒரு கீவேர்ட் டேட்டா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க, அந்த ரைட் சைடில் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ கீழே வாங்க, இங்கே இருக்கு பாருங்க, உங்களுக்கு கீவேர்டுக்கான பிட்டிங் எல்லாமே இருக்கு பாருங்க. ஆனால் எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, அது ஒன்று தான். சரிங்க, ஒரு நிமிஷம். நீங்கள் இப்போ இதை பண்ணுங்க, கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா? பண்ணுறீங்களா ஜோதி? பண்ணுறீங்களா கீவேர்ட் ரிசர்ச்? நான் உங்களுக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. கீவேர்ட் என்னோட இது கீவேர்ட் எடுத்துக்கணும் தானே? ஆமாம். இப்போ ஆனால் நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா?
ஹோம் அபவுட் சர்வீசஸ் அதெல்லாம் இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் நெக்ஸ்ட் வெப்சைட்டுக்கும் யூஸ் பண்ண போறீங்க. இதே கீவேர்டு தான் வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே டன் பண்ணுங்க.